சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கனாலும், இல்லை இனிமேல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளையுமே நான் சொந்தமாக எழுதி போஸ்ட் பண்ணக்கூடிய கவிதைகள் மற்றும் அதோட விளக்கங்கள் தான் இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கான அக்ரிணை பொருள் என்ன அப்படின்னா தலகாணி. நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால, அதுக்கு எனக்கு வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் தலகாணி. அது ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக நல்லாயிருக்கும். எனக்குன்னு பர்சனலாக நான் என்னோடய ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நான் எதுக்காக தலகாணின்னு இவ்வளோ அடிச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் குட்டி பாப்பாலேருந்தே ஒரு பேர் வச்சு ஒரு தலகாணி இருக்குது எனக்குன்னு. சரியா, அந்த தலகாணி பேர் ஜில்லு தலகாணி. எனக்கு எப்படின்னா, நான் நல்லா அந்த கட்டம் கட்டி படுப்பேன். சரியா, தலைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று, 2 கைக்கு ஒன்று தலகாணி அப்படி சொல்லிவிட்டு 4 தலகாணி வச்சுட்டு படுப்பேன். அதுக்கு காலுக்கு வைக்கிற தலகாணி மட்டும் ஜில்லு தலகாணி. சரியா, மற்ற எல்லா தலகாணியும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காலுக்கு வைக்கிறது மட்டும் நல்லா எப்படி சொல்கிறது, எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் பொருத்தமாக இருக்கணும். அதே டைம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். அப்படி எனக்கு பழக்கமாயிடுச்சு குட்டியிலேருந்தே. சரியா, அதனால் எனக்கு அந்த ஒரு தலகாணி ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப சின்னதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்க வயசுலேருந்து ஜில்லு தலகாணின்னு ஒரு தலகாணி நான் வச்சுருக்கேன். சரியா, அப்படி இருக்கவுமே இவங்க தலகாணின்னு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அப்படியே ஜாலி ஆகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம வைப்பில் ஒருத்தங்க இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்டுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்காகவும் தலகாணி யூஸ் ஆகும். இது டிப்ரெஷனில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அந்த எமோஷன்ஸ்லாம் எண்ட் ஆஃப் டே நம்ம படுக்கும்போது அப்படியே அந்த தலகாணியில் மூஞ்சி புதைச்சிட்டு அழுகுறது ஒரு ஏஜில் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஒரு விஷயத்தை எதுக்காக வேணால் இருக்கட்டும், அந்த ஒரு ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், அது மற்றவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஆனால் நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். சரியா, அப்படி இருக்கும்போது அந்த தலகாணி நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத நான் இந்த கவிதையில் சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல இந்த கவிதை என்ன அப்படின்றத படிச்சிடலாம் நம்ம. சரி, என் கனவில்லா கண்களுக்கும் என் காதலற்ற கனவுகளுக்கும் துணையாய் இருந்த மித்திரன், நான் கட்டிப்பிடித்து தூக்கம் கொள்ள ரகசியமாய் காதல் கதைகள் பேசி செல்ல கூடவே இருந்திடும் காதலன், நான் தூக்கம் தொலைக்கும் ராத்திரியில் துக்கம் ஏதும் ஏற்படாமல் என்னை தூக்கி சுமக்கும் தந்திரன், என் கண்ணீர் திரவியம் பூசிக்கொண்டு மௌனம் கலைக்கா காவலன், என் உள்ளம் எங்கும் ரத்தம் சொட்ட அதை ரசிக்க மருத்துவன் தான் நான் மருந்துவன் போட்டிருக்கேன். கடவுளே, நான் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருந்தேன். இது என்னது, என் உள்ளம் எங்கும் ரத்தம் சொட்ட அதை ரசிக்க மருத்துவன், உரசல் சற்று நின்று போனால் என்னை அருகே இழுக்கும் உத்தமன், கொஞ்சம் படிக்கும்போது கீரை. அரைக்கீரை, சிறுக்கீரை. எங்கள் வீட்டில் 2 நாளாக கீரை. இன்றைக்கி தான் கீரை இல்லை, நாளைக்கு திருப்பி கீரை, விச் இஸ் குட். சரி, இப்போ படித்தது ஒரு மாதிரி நல்லா படித்தேனா இல்லையான்றது எனக்கே தெரியல. நல்லா படிச்சிருந்தேன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இங்கே போடுறதை பற்றி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இதோட விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என் கனவில்லா கண்களுக்கும் என் காதலற்ற கனவுகளுக்கும் என்ன எப்படி சொல்கிறது, இது ஒரு மாதிரி எதையாச்சும் சொல்லியா இருக்கு. என் கனவில்லா கண்களுக்கும், அதாவது என்ன சொல்கிறது, என்னால் எதையுமே யோசிக்க முடியல. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது என் கண். எதையாவது பார்த்துட்டே இருந்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. பட் அது ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. என் காதலற்ற கனவுகளுக்கும், அப்படி ஒரு வேளை காதல் வந்ததுன்னா கூட, கனவு வந்ததுன்னா கூட அதில் ஒரு லவ்வே இல்லை, ரொம்ப ரேண்டமாக இருக்குது, நல்லாவே இல்லை. அப்படி துணையாக இருந்த மித்திரன், நான் கட்டிப்பிடித்து தூக்கம் கொள்ள, அதாவது இந்த மாதிரி இருந்த என்னோடய டேஸ்க்கு என் கனவு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. என் கண்ணில் கனவு இல்லை, அப்படி கனவு வந்தால் அது நல்லா இல்லை. இந்த மாதிரியான நாட்களை கடந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது என்னோடய தலகாணி அப்படி சொல்கிறது. மித்திரன்னா ஃப்ரெண்டு, ஓகேவா.
நான் கட்டிப்பிடித்து தூக்கம் கொள்ள ரகசியமாய் காதல் கதைகள் பேசி செல்ல கூடவே இருந்திடும் காதல். இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம வாய் நிற்காது சரியா. ஏதாவது ஒரு விஷயத்த எப்படியாவது சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு 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 அந்த ஏர்ஜுக்கு தள்ளப்படுகிறோம் எல்லாருமே சரியா. நிறைய கட்டு இருக்க போகுது இந்த வீடியோவில். ஒரு மாதிரி கோர்வையாக பேசிட்டு போயிட்டே இருந்தேன், இப்போ ஒரு மாதிரி கச்சகச்சன்னு ஆகுது. சரி, இப்போ எப்படி சொல்கிறது, அதான் நான் இன்கேஸ் நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நான் என்னோடய காதலனாவோ இல்லை என்னோடய அந்த பெட்டர் ஹாஃபாவோ நான் என்னோடய தலகாணியை தான் நினச்சிப்பேன். அது மேலே படுத்தா தான் எனக்கு வந்து நல்ல தூக்கம் வரும், அப்படியே என்னோடய பார்ட்னரோட நெஞ்சில் சாஞ்சிட்டு படுத்து தூங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கான ஒரு காதலனா அந்த ஒரு பிளேஸை வந்து டெம்பரரியாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்ருந்தது என்னோடய தலகாணி தான். நான் அதுக்கிட்ட போய் லவ் பண்ணிகிட்ருப்பேன் என்னோடய பார்ட்னரை. நான் எந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேணும் அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. நான் தூக்கம் தொலைக்கும் ராத்திரியில் துக்கம் ஏதும் ஏற்படாமல் என்னை தூக்கி சுமக்கும் தந்திரன் அப்படின்றது. இப்போது நிறைய நைட் நம்ம தூங்காமல் இருந்திருப்போம் ஃபார் வேரியஸ் ரீசன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம பர்சனல் சரியா. நமக்கு சில டைம் சொல்லணும்னு தோணும், இல்லை அழுகணும்னு மட்டும் தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்மளோட அந்த தலகாணி எடுத்து உட்காந்த மாதிரியோ இல்லை படுத்திருந்த மாதிரியோ அதை கட்டி பிடிச்சி சாஞ்சிட்டு அப்படியே கண்ணீர் வடிய 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 அப்படியே அந்த நைட்டு கடந்து போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய நைட்டு போயிருக்கு சரியா. அப்படி வெண்ட் அவுட் பண்ணும்போது என் கூடவே இருந்துகிட்டு இருந்த என்னோட ஒரு மெஜிஷியன் மாதிரி என்னோடய தூக்கத்தை எல்லாம் நான் வந்து எனக்கு வந்து தூக்கமே வராமல் இருக்குது. ஸ்டில் என்னோடய அந்த பெயின் எல்லாத்தையுமே அந்த தலகாணி வந்து அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. அப்படி என் கண்ணீர் திரவியம் பூசிக்கொண்டு மௌனம் கலைக்கா காவலன். ஓகே, இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்ம நிறைய அழுதுகிட்டே இருப்போம். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டிப்ரெஸிங் பீரியடில் நம்ம தனியாக போய் உட்காந்து அழணும்னு நினச்சா நம்ம தலகணியில் தானே மூஞ்சை வச்சுட்டு அழுதுட்ருப்போம். யாரும் சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம அழுகுறோன்னு தெரியக்கூடாது, ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அந்த மாதிரி. அப்போ வந்து என் கண்ணீர் திரவியம் அப்படின்றது வந்து லிக்விட், பர்ஃப்யூம் என்ன வேணால் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த கண்ணீர் திரவியம் என்னோடய டியர்ஸில் உண்டான பர்ஃப்யூமை நீ எடுத்து பூசிக்கிட்டு நீ என்னை பற்றி எதுவுமே ஜட்ஜ்மெண்டெல்லாம் சொல்லலை, என்னடா இவ்வளோ அழுகுறா அப்படின்ட்டு டக்குன்னு எதிரில் இருக்கவங்க சொல்லிடுவாங்க. தொட்டதுக்கெலாம் அழுகுறியே ஏன், சும்மா அழுகுறியே ஏன், உங்ககிட்ட ஒன்றுமே பேச முடியல, அழுதுகிட்டே இருக்க, ஏதாவது சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது, அழுதுகிட்ருக்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ அழுதாலும் அந்த கண்ணீர் எல்லாத்தையும் பத்திரமா அதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க ஒரு பர்சன் யார், தலகாணி. ஓகேவா. என் உள்ளமெங்கும் ரத்தம் சொட்ட அதை ரசிக்க மறுத்த மருத்துவன். இப்போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்ஸில் கூட நம்ம எல்லாம் என்ன ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் தானே, நமக்கு எல்லா எமோஷன்ஸுமே இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு கோவம் வர்றது, ஒரு ஆத்திரம் வர்றது, ஒரு ஜெலசி வர்றது எல்லாமே இருக்கணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம கையில் இருக்குது சரியா. இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது சிலர் என்னை வச்சு கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் என் கூடவே கம்ஃபர்ட் கொடுத்துட்ருக்கிறது நீ தான் என்னோடய தலகாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி. உரசல் சற்று நின்று போனால் என்னை அருகே இழுக்கும் உத்தமன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தூக்கத்தில் என்னோடய தலகாணியெல்லாம் உண்மையில் நான் தள்ளி விட்டுருவேன். அப்படி தள்ளுனாலுமே அப்படியே கை தன்னால் தேடும், எங்கே இருக்கு என் தலகாணி அப்படி சொல்லி பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சுப்பேன். ஆனால் தள்ளி விட்றதே நான் தான், திருப்பி இழுத்துக்கிறதும் நான் தான். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தலகாணி என் கையில் இல்லை அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தேடி பிடிச்சி வச்சுப்பேன் பக்கத்தில். தலைக்கு வைக்கிறேன் இல்லை அதெல்லாம் தேவையில்லை, பிடிச்சி பக்கத்தில் வச்சுப்பேன். அப்படி அதை தொட்டுகிட்டே இருக்கணும் எனக்கு. அந்த மாதிரி தான் அது என் காலில் பட்டுகிட்டே இருக்கணும், என் கையில் பட்டுட்ருக்கணும், தலையில் பட்டுட்ருக்கணும், அவ்வளோதான். அதை ப்ராப்பராக வச்சு படுக்கணுன்றது தான் இன்டென்ஷன் கிடையாது. அதனால தான் அப்பப்போ கழுத்துலாம் சுலுக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய தலகாணியை நினச்சி நான் எழுதியிருக்கேன் இது எல்லாமே.
ஆனால் தலகாணிக்கு இந்தந்த பர்பஸ் எல்லாருக்குமே இருக்குன்றது என்னால் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதனால் இது எழுதினேன். ஒருவேளை இந்த தலகாணி கவிதை உங்களுக்கும் ரிலேட் ஆகுது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, இல்லை இதில் இதெல்லாம் ஹைலைட்டாக தெரியுது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை நம்மளோட மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் ஓகே, நான் உங்களுக்காக எழுதி தரேன். அண்ட் அவ்வளோதான். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் படிக்கணும், பேசணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய சில கவிதைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். இப்போதைக்கு அவ்வளோதான். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.